இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதை அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும். பூண்டு குழம்புக்கு பூண்டு நிறைய எடுத்துக்கணும். 1 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்றத வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா. தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். அந்த பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறது 1 கப்பு, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அந்த புளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். எடுத்து நல்லா கலந்து விடணும். மூடி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் திரும்ப மூடி போட்டு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கெட்டியாக வந்த உடனே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டியிலேயே சூடு இருக்கும், அதுலேயே கொஞ்சம் கொதிச்சுட்ருக்கட்டும். பூண்டு குழம்பு நல்லா கெட்டியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.